கேள்வி எண் 1. சங்கத் தமிழரின் திணைவாழ்வு எதனை அடிப்படையாக கொண்டது? வேளாண்மை. கேள்வி எண் 2. உலகத்திற்கு அச்சாணி என போற்றப்படுபவர்கள் யார்? உழவர்கள். கேள்வி எண் 3. தமிழரின் தலையான தொழிலாகவும் பண்பாடாகவும் திகழ்வது எது? உழவு. கேள்வி எண் 4. முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது என தொடங்கும் கவிதை எது? ஏர் புதிதா. கேள்வி எண் 5. வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா என்ற அடியில் உள்ள நண்பா எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. விழி வேற்றுமை. கேள்வி எண் 6. காளைகளை ஓட்டி கடிகிச் செல் முன்பு என்ற அடியில் உள்ள கடிகி என்பதன் பொருள் யாது? விரைந்து. கேள்வி எண் 7. பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் என்ற வரிகளில் உள்ள தொழுது எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. வினை எச்சம். கேள்வி எண் 8. பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் எது? சித்திரை. கேள்வி எண் 9. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது எது? பொன்னேர் பூட்டுதல். கேள்வி எண் 10. ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது காடும் புதிதன்று கரையும் பிடித்ததுதான் கை புதிதா கார் புதிதா இல்லை நாள்தான் புதிது நட்சத்திரம் புதிது என்ற கவிதை வரிகள் யாருடையது? கு. ப. ராசகோபாலன். கேள்வி எண் 11. ஊக்கம் புதிது உரம் புதிது என்ற அடியில் உள்ள உரம் என்பதன் பொருள் யாது? வலிமை. கேள்வி எண் 12. மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து மண்புரளும் மழை பொழியும் நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலை இல்லை என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது? ஏர் புதிதா. கேள்வி எண் 13. கொழுவை என்பதன் பொருள் யாது? கலப்பை இரும்பை. கேள்வி எண் 14. அமுத்து எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. வினை எச்சம். கேள்வி எண் 15. கிழக்கும் வெளுக்குது பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்று பாடியவர் யார்? கு. ப. ராசகோபாலன். கேள்வி எண் 16. ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் யார்? கு. ப. ராசகோபாலன். கேள்வி எண் 17. ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் எது? கு. ப. ரா. படைப்புக்கள். கேள்வி எண் 18. கு. ப. ராசகோபாலன் பிறந்த ஊர் எது? கும்பகோணம். கேள்வி எண் 19. கு. ப. ராசகோபாலன் பிறந்த ஆண்டு எது? கிபி 1902. கேள்வி எண் 20. கு. ப. ராசகோபாலன் பணிபுரிந்த இதழ்கள் யாவை? தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். கேள்வி எண் 21. கு. ப. ராசகோபாலன் மறைவுக்கு பின்னர் எந்த படைப்புகள் நூலாக தொகுக்கப்பட்டது? அகலிகை, ஆத்ம சிந்தனை. கேள்வி எண் 22. அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆ பகுதியில் உழவு மண் ஏர் மாடு. ஆ பகுதியில் மண் மாடு ஏர் உழவு. ஈ பகுதியில் உழவு ஏர் மண் மாடு. ஈ பகுதியில் ஏர் உழவு மாடு மண் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அகர வரிசையில் தேர்ந்தெடுக்கலாமா? உழவு ஏர் மண் மாடு என்பதே சரியான விடை. கேள்வி எண் 23. கு. ப. ராசகோபாலனின் பன்முகங்கள் யாவை? சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர். கேள்வி எண் 24. மண் எப்பொழுது புரளும்? மாட்டை தூண்டி கொழுவையை அமுத்தினால் மண் புரளும். கேள்வி எண் 25. விரைந்து எனும் சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. விரை கூட்டல்
இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. விரை பகுதி. இத் சந்தி. இத் இந்தானது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. உ வினையெச்ச விகுதி. கேள்வி எண் 26. விரைந்து எனும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. வினை எச்சம். கேள்வி எண் 27. பொறுத்துக. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல் மழை, மேல் மண், வெள்ளி, பொன்னேர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்பக்கமாக பார்த்தீங்கன்னா பதமாகிய, முளைத்தது, தொழு, விழுந்தது என கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா பொருத்தலாமா? முதல் மழை விழுந்தது, மேல் மண் பதமாகியது, வெள்ளி முளைத்தது, பொன்னேர் தொழு என்பதே சரியான விடை. இந்த வினா விடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.